வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கூட்டணி கட்சி தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பு ரத்து. டெல்லியில் இருந்து சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருநாளில் உலகில் அன்பும் அமைதியும் தலை தோங்கிட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என அறிவிப்பு. அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி அறிவிப்பு. மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சித்தராமையா அறிவிப்பு. அமைச்சரவை சகாக்கள், காங்கிரஸ் மேலிடம் மற்றும் மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார் சித்தராமையா. இனி விரிவான செய்திகளை காணலாம். கூட்டணி கட்சி தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமல் முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக முதல்வர் விஜய் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய விஜய் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அவர்களிடம் தமிழக அரசிற்கான பல்வேறு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினார். தொடர்ந்து இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி உடனான சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தனது டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளினை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் உலகில் அன்பும் அமைதியும் தலை தூங்கிட அனைவரும் மனித நேயத்துடனும் சகோதரத்துவத்துடனும் தியாக சிந்தனையுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்களை கூறினார். அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்றும் தங்கள் கருத்துதான் CV சண்முகம் கருத்து என்றும் தெரிவித்துள்ளார். CV சண்முகத்தோடு சேர்ந்து தான் ஒற்றுமையாக இருக்க முடிவு எடுத்ததாகவும் அதிமுகவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இருவரும் சில கோரிக்கைகளை வைத்துள்ளதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது குறித்து ஆராயப்படும் என்றும் அதிமுக தங்கள் உயிர் மூச்சு என்றும் கூறினார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று குறிப்பிட்டார். அதிமுக கட்சி உயிர் மூச்சு மாற்றுக்கிறது சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் CV சண்முகம், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும். மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாற்றத்தை நினைத்து வாக்களித்த வாக்காளர்கள் தற்பொழுது ஏமாற்றத்தில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தீர்ப்பினை மதிக்காமல் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். இதனை தாவேக்கு ஊக்குவிப்பது மிக மிக தவறு என்று தெரிவித்தார். கரப்பான் பூச்சி கட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கொரோனாவை எதிர்கொண்ட பிரதமர் கரப்பான் பூச்சியை எதிர்கொள்ள மாட்டாரா என்று வினவினார். சென்ற ஆட்சியில மக்களுக்கு தரிசனத்தை சுலபமாக ஆக்கவில்லை
என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அது அறநிலையத்துறை அமைச்சர் இத மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கின்ற கோயில்களுக்கு வந்து இயல்பா எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சித்தராமையா அறிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இன்று காலை தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் சிவக்குமார் சித்தராமையாவின் கால்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிய புகைப்படம் வைரலாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். பதவியை துறப்பதற்கு தனக்கு மனதிற்குள் எந்தவித வருத்தமும் இல்லை என்று கூறினார். இத்தனை காலம் தனக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அமைச்சரவை சகாக்கள், காங்கிரஸ் மேலிடம் மற்றும் மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார். இன்று பிற்பகல் 3 மணியளவில் மாநில ஆளுநரை சந்திக்க அனுமதி பெற்றுள்ளதாகவும் அந்த சந்திப்பின் போது தனது ராஜினாமா கடிதத்தை முறைப்படி சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சித்தராமையாவின் இந்த திடீர் ராஜினாமா அறிவிப்பு கர்நாடக அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் பக்ரீத் பண்டிகை திருநாளையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நன்னாள் நம் சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் மேலும் வலுப்படுத்தட்டும் என்றும் அனைவரின் வெற்றிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் தான் பிரார்த்திப்பதாகவும் கூறினார். பாஜக எந்தெந்த மாநிலங்களில் தேர்தலை தன்வசப்படுத்த விரும்புகிறதோ அங்கெல்லாம் எஸ்ஐஆரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை தாங்கள் மதிக்கிறோம், ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை தன்னிச்சையாக திணிக்கும் விதம்தான் முக்கிய பிரச்சனையாக உள்ளதாக தெரிவித்தார். எந்தெந்த மாநிலங்களில் பாஜக தேர்தலை தன்வசப்படுத்த விரும்புகிறதோ அங்கெல்லாம் இந்த எஸ்ஐஆரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். ராஜினாமா செய்த 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தது தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் தாவேகவிற்கு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அதிமுக உடைக்க நினைத்தும் முடியாத நிலையில் ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமலாக்கத்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காரைக்குடி மாநகராட்சி அருகில் உலக பட்டினி தினத்தையொட்டி நடைபெற்ற அன்னதானம் விழாவில் அமைச்சர் பிரபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அருகில் உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள ஈத்கா பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையொட்டி காலை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் முகமது பர்வேஸ், முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை நிறைவடைந்த பின்பு ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் கட்டியணைத்தும் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பாஜகவின் உத்தரவின் பேரில் மட்டுமே அமலாக்கத்துறை செயல்படும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் இல்லத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒரு தீவிர பாஜக எதிர்ப்பாளர் என்று தெரிவித்துள்ளார். பாஜகவின் உத்தரவின் பேரில் மட்டுமே அமலாக்கத்துறை செயல்படும் என்றும், ஒருவேளை அதுதான் அவர்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்ததற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு
தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் 2000 அல்லது 3000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் காஞ்சிபுரம் தெற்கு பகுதி செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் 300 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமுல்லைவாயலில் மாற்றுத்திறனாளிகள் நலசங்க உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் முன்னிலையில் தாவகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை திருமுல்லைவாயலில் செயல்பட்டு வரும் ஆளி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சி துண்டுகளை அணிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் அமைக்கப்பட்ட 100 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதன் பின்னர் புதிய மின்மாற்றி பயன்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அப்பகுதியில் நிலையான மின் விநியோகம் கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தென்காசியில் சாலையில் கிடந்த 5 கிராம் தங்க மோதிரத்தை காவல்துறை மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட ரயில் நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ராமநாதன் தனது நண்பர் சுப்பராஜியுடன் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ரத வீதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது தெற்கு மாசி வீதியில் உள்ள சாலையில் தங்க மோதிரம் ஒன்று கிடப்பதைக் கண்டு அதை ராமநாதன் எடுத்தார். பின்னர் தங்க மோதிரத்தை ராமநாதன் தென்காசி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். காவல்துறையினரின் விசாரணையில் தங்க மோதிரத்தை தவறவிட்டவர் தென்காசி கோகுளம் காலனியை சேர்ந்த திருமலைக்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த உதவி ஆய்வாளர் மோதிரத்தை அவரிடம் ஒப்படைத்தார். சாலையில் கிடந்த மோதிரத்தை எடுத்து அதை உரியவரிடம் ஒப்படைத்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ராமநாதனுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. குப்பையில் கிடந்த தங்க சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த ஒப்பந்த தூய்மை பணியாளர் சக்திவேலுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கினார். கோவை சித்தாபுதுரை சேர்ந்த சக்திவேல் ஒப்பந்த தூய்மை பணியாளராக கோவையில் பணியாற்றி வருகிறார். இவர் சாய்பாபா காலனியில் வழக்கம் போல தன்னுடைய நண்பர் மணிகண்டனுடன் பணிக்கு சென்று குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து வந்தார். அப்போது மூதாட்டி ஒருவர் குப்பைகளை ஒரு பையில் போட்டு கொண்டு வந்து சக்திவேலிடம் கொடுத்துள்ளார். இதனை பெற்றுக்கொண்டு தரம் பிரிக்க முற்பட்ட போது அதிலிருந்த பை ஒன்றில் தங்க சங்கிலி இருந்ததை பார்த்தார். உடனே சக்திவேல் அந்த மூதாட்டியை அழைத்து தங்க சங்கிலியை ஒப்படைத்தார். தங்க சங்கிலியை பெற்றுக்கொண்ட பாட்டி தூய்மை பணியாளர் சக்திவேலுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த சக்திவேல் பணியாற்றி வருகின்ற சீனிவாசா வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரி வெங்கடேஷ் அவருக்கு சால்வை அணிவித்து ரொக்க பரிசு வழங்கி பாராட்டுகளை கௌரவித்தார். மேலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தூய்மை பணியாளர் சக்திவேலை அழைத்து பாராட்டி பரிசு வழங்கினார். செங்கம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 3 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சின்ன காயம்பட்டில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்திய போது விற்பனையில் ஈடுபட்டிருந்த அறிவழகன், அபிஷேக், விஜயபிரதாப் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்ச்சி தொடங்கியது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரின் உள்ளே கம்பத்தை வைத்து பக்தர்கள் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அமராவதி ஆற்றில் அடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சூரியனூர் சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சாதி மத பேதம் இன்றி இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் நீர், மோர், குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். விழாவில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
கரும்பு கடையில் உள்ள பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கோவை கரும்பு கடையில் உள்ள பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக இடவசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொழுகையில் கலந்து கொண்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும், அனைவரிடமும் ஈகை பண்பும் மனித நேயமும் வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொழுகை நடத்தினர். பொதக்குடையில் பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கோவையில் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் காதர் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கோவையில் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை நிறைவடைந்த பின்பு ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். இது போன்று வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான அநியாயங்கள், அக்கிரமங்கள் எந்த ஒரு சிறுமிக்கும் நடந்துவிடக்கூடாது, எந்த பெண்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவாரூர்ல மிகப்பெரிய ஒரு பேரணியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த பேரணியினுடைய நோக்கம் இந்த அயோக்கியர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியத் சட்டமான மரண தண்டனையை வழங்க வேண்டும். தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் பக்ரீத் பண்டிகையொட்டி பள்ளிவாசல் மற்றும் மைதானங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதனை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை ஹஸ்ரத் முகமது ஆரிப் உளவியூர் தலைமையில் நடைபெற்றது. தொழுகைக்கு பின்னர் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள கோரிமேடு ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் தொழுகை முடிந்த பிறகு இஸ்லாமியர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ராமநாதபுரம் பழைய சந்தை திடலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகரில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் உள்ள பாபா ஹாசிம் பள்ளிவாசலில் முஸ்லிம்களின் இறை தூதர் இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் இஸ்லாமியர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்களை ஒன்றிய அரசு வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மண்ணடி அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள பென்னி கார் பார்க்கிங் வளாகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்ட சார்பில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்வில் வடசென்னை மாவட்ட தலைவர் ரபிக் காஜா தலைமை வகித்தார். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் சிறப்பு பக்ரீத் தொழுகையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த பெருநாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவும் சமத்துவம், சகோதரத்துவம் குறித்தும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக இந்தியா திகழ்வது குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் இஸ்லாமியர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்களை ஒன்றிய அரசு வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இறைவனுடைய அடியாராக இருந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகங்களை நினைவூட்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையை மையமாக வைத்து இந்த பெருநாள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பேரணாம்பட்டில் உள்ள பல்வேறு பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் உள்ள பல்வேறு பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது.
இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிவடைந்த பின் ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை தெரிவித்துக் கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கருப்பு திரைப்படத்தை உருவாக்கும் போது விஜயுடன் பல சந்திப்புகளை நடத்தியதாக நடிகர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான RJ பாலாஜி தனியார் தொலைக்காட்சியில் கருப்பு படம் குறித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கருப்பு திரைப்படத்தை உருவாக்கும் போது விஜயுடன் பல சந்திப்புகளை நடத்தியதாகவும், அவர் அரசியலில் நுழைவது தனது கடைசி படமாக எதை தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற விஷயங்களை பற்றி விவாதிப்பதற்காக 2-3 சந்திப்புகளை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். கருப்பு படத்தை அவர் நிராகரித்தது நியாயமானவை என்று தனக்கு தோன்றியது என்றும், அவரது முடிவை தான் முழுமையாக மதிப்பதாகவும் தெரிவித்தார். இதன் பின்னர் அவரிடம் 2 படங்களின் கதையை கூறியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இனி வருவது உலக செய்திகள். ஓமன் மற்ற நாடுகளைப் போலவே நடந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் ஈரானை தகர்க்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது, நாங்கள் தெஹ்ரான் மீது குண்டு வீசாமல் இருந்திருந்தால் பிப்ரவரி 28 முதல் 2 வாரங்களுக்குள் ஈரானிடமிருந்து அணு ஆயுதம் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் இந்நேரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். ஈரானுடனான ஒப்பந்தம் குறித்து பதிலளித்த அவர், ஹார்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றும் அது சர்வதேச கடல் பகுதியாகும் என்றும் கூறினார். ஓமன் மற்ற நாடுகளைப் போலவே நடந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் அவர்களை தகர்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 3 20 ஓவர் போட்டி கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன்படி செம்ஸ்போர்டில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய கேப்டன் அணியின் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் நட்சிவர் பிரன் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 150 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,200 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,06,544 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கூட்டணி கட்சி தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பு ரத்து. டெல்லியில் இருந்து சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருநாளில் உலகில் அன்பும் அமைதியும் தலைத்தோங்கிட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என அறிவிப்பு. அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி அறிவிப்பு. மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சித்தராமையா அறிவிப்பு. அமைச்சரவை சகாக்கள், காங்கிரஸ் மேலிடம் மற்றும் மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார் சித்தராமையா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.